எதுக்காக நீங்க அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த பையன்தான் என்ன ஜெயிலுக்கே அனுப்புனா. இவனால தான் நான் ஜெயிலுக்குள்ள போய் கள்ள உடைக்கிற நிலைமை உண்டாச்சு. கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு இவனை பழி வாங்கறதுக்காக வந்திருக்க. இவனை நான் விட போறது இல்ல. என்ன பாஸ், ஒரு பையனால உங்களுக்கு பிரச்சனையாச்சா? இந்த பையனா உங்களை ஜெயிலுக்கு அனுப்புனா? யார் என்ன பார்த்து சிரிக்கிறாங்களோ எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காது. இப்ப என்ன பார்த்து சிரிச்சதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கறேன். போய் அந்த சின்ன பையனை பிடிச்சிங்க கூட்டிட்டு வா. ஒரு சின்ன பையனை போய் பிடிச்சிட்டு வருது ஒரு தண்டனையா? இதெல்லாம் எனக்கு அசால்ட் பாஸ். இதை எப்படி முடிச்சிட்டு வரேன்னு பாருங்க. போறதும் தெரியாது, தூக்கிட்டு வரதும் தெரியாது. காசி, நக்கி, ஹாரி, நீங்க 3 பேரும் ராக்கி கூட போங்க. வேணாம் பாஸ். ஒரு சின்ன பையனை தூக்கிட்டு வரதுக்கு உதவி எல்லாம் எனக்கு தேவைப்படாது பாஸ். பையனை தூக்கிட்டு வரதுக்காக இவங்களை நான் அனுப்பல, உன்னை தூக்கிட்டு வரதுக்காக அனுப்புறேன். என்ன பாஸ், நேரங்கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு? நான் ராக்கி பாஸ், நீ ராக். பாத்தீங்களா பாஸ், என்னோட ஒரு பஞ்சுக்கு ராக்கா இருந்தாலும் தாக்கு பிடிக்காது. Because rock don't hit back, but சிவா அவன் பயங்கரமா அடிப்பான்டா. என்ன பாஸ், ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்கறீங்க. யார் இவரு? நடு வழியில பைக் மேல படுத்துட்டு இருக்காரு. அங்கே நில்லுங்க. உங்கள யாரு சிவான்னு சொல்லுங்க. நான் தான். குட்டி பையா வா, உன்ன ஒரு அங்கிள் வர சொன்னார். எதுக்கு? வாடா செல்ல குட்டி, என் பட்டு குட்டியா. வாடா செல்லம், சீக்கிரம் வந்து என் பைக்ல உட்காரு, ஒரு ரவுண்ட் அடிப்போம் வா. இவருக்கு நேரம் சரியில்லை. சார் ஆளும் தெரியாம காலை விடுறாருப்பா. எந்த அங்கிள்? எதுக்கு கூப்பிட்டாரு? எங்க கூப்பிட்டாரு? அத முதல்ல சொல்லுங்க. சின்ன பையா, தேவையில்லாத கேள்வி கேட்க கூடாது. கூப்பிட்டா வாயை மூடிக்கிட்டு வந்து உட்காரு. என் பேரு ராக்கி கண்ணா, ராக்கி. ஒரே பஞ்சில ராக்கையே தூள் தூளாக்குவேன். என்ன ஓவரா பேசினா உன்னையே தூள் தூளாக்கிடுவேன். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என் பேரு சிவா. உனக்கு இவ்வளோ திமிரு இருக்கா? என்னடா வந்துட்டு அமைதியா நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. எங்களால முடியாது பாஸ். எங்களை உன்னை தூக்கிட்டு வர சொல்லி மட்டும் தான் அனுப்பியிருக்காரு, புரியுதா? இல்ல இல்ல இல்ல, நாங்க சண்டை போடலாம் வரலப்பா. சண்டை போட்டு முடிஞ்சதும் இவனை தூக்கிட்டு போக தான் வந்தோம். புரியுப்பா? ஏடா பாஸ் எதுக்குடா தேவலாம இங்க வர்றாரு? சிவா, சைக்கிள் எடு. பின்னாடி பாரு எவ்வளவு பெரிய ட்விஸ்டர் வருதுன்னு. இவங்கெல்லாம் யாரு, என்ன விஷயம், எதுக்காக உன்னை கூட்டிட்டு போக வந்தாங்க? யாரு இவங்களை அனுப்பியிருப்பாங்க? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ட்விஸ்டர் வந்துச்சு? ஒருவேளை அவன் திரும்பி வந்துட்டானோ? யாருப்பா திரும்பி வந்தது? பைக்ல வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்கலையா என்ன?
எதுக்கு பாஸ் இங்க வந்தாருன்னு சொன்னான்ல அவன்? ஆ, அவங்க சொல்றத பார்த்தா அவங்களுடைய பாஸ் ட்விஸ்டருக்குள்ள தான் இருந்தாரா? டொர்னடோ இஸ் பேக். இனி என்ன பார்த்து நீ சிரிப்பியா என்ன? இல்ல பாஸ், மாட்டேன், சத்தியமா மாட்டேன். உங்களை பார்த்து சிரிக்க மாட்டேன் பாஸ். ஏன் பாஸ், அவன் பையனா இல்ல இடியா? என்ன அடி அடிக்கிறான் பாஸ்? இப்ப உனக்கு புரிஞ்சுதா அவன் எந்த மாதிரி ஆளுன்னு? நான் என் பகைய தீர்த்தே ஆகணும். நான் அந்த பையனால 2 வருஷம் ஜெயிலையே இருந்திருக்கேன். ஆனா இப்போ நாம அவனை பிளான் பண்ணி பிடிக்கணும். பிளான்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அவ குடும்பத்தை கடத்துங்க. போங்க, போய் அந்த பையனோட தாத்தாவை கடத்தி இங்க கூட்டிட்டு வாங்க. ஐயா, கொஞ்சம் எங்க கூட வரீங்களா ஐயா? ஏதாவது பாட்டு பாடுற ப்ரோக்ராமா? நல்லா பாடுவான்ப்பா. இல்ல பாட்டெல்லாம் இல்ல, பாட்டு பாடுற எந்த ப்ரோக்ராமும் இல்ல. சரிப்பா, கூட்டிட்டு போறீங்க இல்லையா? அப்படியே ஒரு பாட்டு ப்ரோக்ராமும் வைங்களேன். என் பாட்டுக்கு இந்த ஊரே அடிமையா. சாம்பிள் காட்டட்டுமா? வேணாம், பாட்டெல்லாம் வேணாம். அட ஃப்ரீ தான், கேளுங்க. என் பாட்டு அவ்வளோ அருமையா இருக்கும். அட, உன் பாட்டை கேட்க நாங்க வரல, உன்னை கடத்திட்டு போக தான் வந்திருக்கோம். ஒழுங்கா எங்க கூட வந்துரு. அட ஒரு பாட்டை தான் பாட விடுங்களா ஐயா. என்ன பண்றீங்க? இதுக்கு முன்னாடி கடத்தினதெல்லாம் பார்த்தது இல்லையா? சரி இருங்க. என்கிட்ட ரவுடில துரத்துற ராகம் ஒன்று இருக்கு. நம்மளால முடியாதுப்பா. ஏன்னா சிவாவோட தாத்தாவும் ரொம்ப கொடூரமானவரா இருக்காரு. எல்லாரும் வந்துருங்க. அடைய பாட்டை கேட்டுட்டு போங்கப்பா. வீட்டை விட்டு யாரும் வெளியே தனியா போக வேண்டாம். அப்படி போறதா இருந்தா எல்லாரும் ஒன்னா போலாம். சிவா, ட்விஸ்டர் ஊருக்குள்ள வந்துருச்சு. எங்க பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கு. ஓடுங்க பசங்களா, ஓடுங்க. எவ்வளவு தூரம் ஓடுறீங்கன்னு நானும் பார்க்கறேன். நீ கவலைப்படாத ரேவா, நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்துவேன். வா
வா சிவா வா, அப்படியே என் பின்னாடியே வா. நான் காத்துக்கிட்டு இருக்கிறதே உனக்காகத்தான். வா. இப்போ எஜெக்ட் சீட்டை நான் யூஸ் பண்ண வேண்டியதா? நல்லா இருந்துச்சா சிவா? நான் திரும்பி வருவேன். I'll be back. அடேங்கப்பா சூப்பர். இந்த பையன் நிஜமாவே ஹீரோ தான் பாஸ். நம்ம எதிரி அவனுக்கு ஏன் கை தட்டுறீங்க? நான் வந்தது அவனை பழி வாங்கறதுக்காகத்தான், புகழ்ந்து தள்ளுறதுக்கு இல்ல. வாய மூடுங்க. டோர்னாடோ அனுப்பியிருக்கான் ஒரு பயங்கரமான மெசேஜ். நம்ம ஊர்ல சூறாவளியை வச்சு பல இடங்கள்ல அழிவை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த நியூஸ். அவன் சொல்றது ஒரே ஒண்ணுதான், சிவாவை அவன் இடத்துக்கு அனுப்பி வைக்கணும், இல்லன்னா ஒட்டுமொத்த ஊரையும் தரமட்டமாக்கிடுவேன்னு சொல்றான். சிவா ஏதாவது பண்ணப்பா. ஆமா சிவா, நீ ஏதாவது பண்ணு. ஏதாவது பண்ணி அவனை தடுத்து நிறுத்துப்பா ப்ளீஸ். இல்லனா நாங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படணும்பா. சிவா நீ போயிடாப்பா, உன்னால நாங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். சிவாவை எங்கேயாவது போக சொன்னீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன், ஜாக்கிரதை. அவன் எப்பவுமே உங்களுக்காக தானே உதவி பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட சிவாவையே நீ போயிடுப்பான்னு சொல்றீங்களா? ஏன் போகணும் அவன்? அவன் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? பாட்டி, அந்த அங்கிள் சொல்றதும் சரிதான். நான் போய் தான் ஆகணும், இல்லைன்னா ஒட்டுமொத்த ஊரையும் அவன் சும்மா விட மாட்டான் பாட்டி. சிவா சொல்றது சரிதான், அவன் போகட்டும். அவனை பிடிச்சிட்டு வருவான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தூரமா இருந்து சிவாவை வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். தேவைப்பட்டுச்சுன்னா இறங்கி போய் உதவி பண்ணுவோம். அப்ப நாங்களும் உன் கூட வரோம் சிவா. நானும் உங்க கூட வரேன். இந்த லட்டு சிங்கி இல்லாம உங்களால தனியா எதுவும் பண்ண முடியாது. வேண்டாம், நான் தனியாவே போறேன். வந்துட்டியா சிவா? குட், வா வா. சைக்கிள் அங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் வா. என்ன சிவா, நல்லா இருக்கா? 2 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தது இந்த நாளுக்காகத்தான். நான் உன்னை சும்மா விட போறதில்ல சிவா, விடவே மாட்டேன். வாங்கின ஒவ்வொரு அடியும் இப்ப திருப்பி கொடுக்கற வாங்க. அந்த பையனை கட்டி போடுங்க.
வாங்க 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 ஐயா வாங்க வாங்கி வீங்க ஜெயிலுக்கு வாங்க, வேற எதுவும் கிளைகள் கிடையாது. சிவா, வேலி வருது, சீக்கிரமா வெளியே வந்துரு. அவனை அப்படியே தூக்கிட்டு வா சிவா, அவனை ஜெயில போட்டு அவனுக்கு ட்விஸ்ட காட்டுறேன்.